பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கூட நம்முடைய தியானத்திற்காக ஒரு முக்கியமான ஒரு உவமையை நாம் தியானிக்கலாம். நமக்கெல்லாம் தெரிந்தது போல கர்த்தர் இயேசு பேசிட்ட 39 உவமைகளில் இன்று நாம் தியானிக்கக்கூடிய உவமை கர்த்தர் இயேசு பேசிட்ட கடைசி உவமை. அதாவது அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கெத்செமனிக்கு போகிற வழியில பேசிட்ட ஒரு உவமை. அதுதான் திராட்சை செடி. திராட்சை செடி குறிதான உவமையை இன்று நாம் தியானிக்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்ப சகோதரி வாசித்தாங்க. இது முழு ஒரு உவமையுடைய விஷயத்தை நம்முடைய அன்பு சகோதரி ஆங்கிலத்தில் வாசித்தாங்க. இதை நம்ம படிப்படியாக ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்கலாம். அப்போ இந்த உவமை நமக்கு மிகப்பெரிய பாடம் கொடுக்கிறது. அதிலும் பார்க்க போனால் அநேக சகோதரர்கள் இந்த உவமையை வெவ்வேறு விதத்தில் கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த உவமையை நம்ம ரொம்ப சுருக்கமாக நாம் பார்க்க போகின்றோம். விசேஷமாக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உவமையில 3 விஷயங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம, ஒரு புது சிருஷ்டி, கடைசி காலத்தில் வாழ்கின்ற பாத அங்கங்களாக இருக்கிற நமக்கு இந்த 3 விஷயங்கள் நம் மனதில் பதிவி வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன இந்த 3 விஷயங்கள் என்பது குறித்தாக நாம் பார்க்கலாம். முதல் காரியம், தெய்வீக ஒழுங்குமுறை இந்த உவமையில இருக்குது. இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட். அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலக பேர் கிறிஸ்துவர்கள் தேவனை குறித்தாக எப்படி அவர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது 3 தெய்வங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். திருத்துவம், த ட்ரையன் காட், ட்ரினிட்டி. அதுல எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா 3ல ஒன்றாக இருக்கிறார்கள். 3 பேருக்கும் சம வல்லமை, 3 பேருக்கும் சம நித்தியர், 3 பேரும் சமம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வார்த்தை திருத்துவம் என்ற வார்த்தை இடம் பெறவில்லை. If you go through from the book of Genesis to Revelation, the very word the Trinity we cannot find in any of the book. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அதனால இந்த உவமையை அந்த ஒரு உபதேசத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கலாம். அப்ப முதல்ல நம்ம பார்த்துட்டோம். முதல் காரியம், தெய்வீக ஒழுங்குமுறை இந்த உவமையில இருக்கின்றது. எப்படின்னு பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியாக இருக்கிறது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப திராட்சை செடிக்கும் திராட்சை தோட்டக்காரருக்கும் ஒரே வல்லமை இருக்குமா? நான் கண்டிப்பா இருக்காது. அப்ப இது கூட இன்னொன்னு, இந்த ஒரு வசனத்தை நான் பார்க்கும்போது இதுல பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்த ஆவியானவர் பற்றி எங்குமே சொல்லவில்லை. இங்க 2 விஷயம் இருக்குது. என் பிதா தோட்டக்காரர், நான் திராட்சை செடின்னு இருக்குது. அப்போ நாம யார்? who we are ன்னு பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இப்படியா சொல்லுது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ இங்க தோட்டக்காரர் இருக்கிறாரு, திராட்சை செடி இருக்குது, திராட்சை கொடி இருக்குது. தோட்டக்காரர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்குது. திராட்சை செடி கர்த்தர் இயேசுக்கு அடையாளமாக இருக்குது. திராட்சை கொடி கிறிஸ்துவின் சரீரம், அங்கங்கள், சபைக்கு அடையாளமாக இருக்குது. அப்ப இந்த ஒழுங்குமுறை நாம் பார்க்கணும். தோட்டக்காரர் அவர் அவருடைய வேலை செய்கிறார். திராட்சை செடி அது அதனுடைய வேலை செய்யும். திராட்சை கொடிகள் அது அதனுடைய வேலை செய்யும். அப்ப அது தனித்தனி வேலை செய்யும். ஒவ்வொருக்கும் அதுக்குரியதான பலன், அதுக்குரியதான வல்லமை தனித்தனியாக உடையது என்று நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். சரி, நெக்ஸ்ட், தோட்டக்காரருடைய வேலை என்ன?
தோட்டக்காரர். ரொம்ப ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு தோட்டக்காரருடைய வேலை என்னன்னாக்கா, சில நேரத்தில் கொடிகளை அகற்றுவார். அந்த கொடிகள் வளரும் போது தேவைப்பட்டால் கொடிகளை நறுக்குவார், கட் பண்ணுவார். இப்படி அந்த கொடிகளை சீர்திருத்தி பார்த்து கொள்வார் அந்த தோட்டக்காரர். விசேஷமாக அந்த திராட்சை தோட்டக்காரருடைய கவனம் எதன் மேல இருக்குதுனாக்கா, திராட்சை செடி மேல இருக்கும். அதுலயும் விசேஷமாக அந்த திராட்சை செடி கூடவே வளர்கின்ற கொடிகள் மேல இருக்கும். இதுல நமக்கு என்ன பாடம்னாக்கா, இதை நம்ம நல்லா புரிந்து கொள்கிற காரியம், விசேஷமாக இந்த சுவிசேஷ யுகத்துல பிதாவின் நேரடி பார்வை யார் மீது இருக்கிறதுனாக்கா, நம்ம மீது தான் இருக்குது, சபை மீது தான் இருக்குது. பிதா நம்மை ஒவ்வொரு நிமிடமும் வாட்ச் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யறாரு? வாட்ச் பண்ணி இருக்கும்போது சில சமயத்துல நமக்கு வருகிற சில சோர்வு, சில கஷ்டம், சில துக்க காரியங்கள், சில சந்தோஷம், எல்லா சூழ்நிலையிலும் பிதா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசம் ரொம்ப அடிப்படையா பிரதானமாக நம்மகிட்ட இருக்கணும். காரணம், ஒரு சில சமயத்துல நம்முடைய பலவீனம், நம்முடைய கஷ்டத்துக்கு வந்துட்டாக்கா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுனாக்கா சோர்ந்து போயிடும். we are getting discouraged. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம மறந்து விடக்கூடாது, நாம தேவனுடைய நேர்பார்வையில் இருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகின்றது. எப்படி பிரதர், இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஏதாவது வசனம் இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா, ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம், the book of Isaiah chapter 49 verse 16, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கின்றேன் சொல்லிட்டார். பிதா அவருடைய உள்ளங்கையில நம்மை வரைந்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன ஒரு யூகிக்கலாம்னாக்கா, ஏன் அவருடைய காலில் நம்ம பேரை வரையக்கூடாது? இல்ல அவர் தலைமையில ஏன் நம்ம பேரை வரையக்கூடாது? அல்லது அவருடைய பின்புறத்துல பேக் சைட்ல ஏன் வரையக்கூடாதுனாக்கா, காலில் வரைஞ்சிருந்தா ஒருவேளை குனிஞ்சு பார்க்கணும், தலைமையில இருந்துச்சுனாக்கா நிமிர்ந்து பார்க்கணும், பின்புறமா இருந்தா தெரியாது, கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். ஆனால் தேவன் எப்படி வரைந்திருக்கிறார்னா, அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இது என்னன்னாக்கா, நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், ரொம்ப சுலபமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் தேவன் நம்மை அவருடைய நேர்பார்வையில் நாம் வைத்திருக்கிறார். அப்ப நம் வாழ்க்கையில எது நடந்துட்டாலும், எது இணைந்தாலும் சரி, எது நறுக்கப்பட்டாலும் சரி, எல்லாமே தேவனுடைய நேரடி பார்வையில தான் நடந்திருக்கின்றது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை நம்ம முதலாவதாக உணர வேண்டும். ஏதோ என் வாழ்க்கையில ஏதோ நடந்துச்சுன்னு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் போல அப்படியே திகிட்டு பார்க்க கூடாது, இல்லைங்களா? சோ இது தேவன் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு நடக்குது? ஏன் பிரதர் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, அதுக்கே உரிதான வசனம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கின்றோம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில இல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் நடந்துட்டாக்கா, அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அந்த நன்மை என்ன? அந்த நன்மைனா, இந்த வசனம் முதலாவதாக எப்படி கையாள வேண்டும்னாக்கா, இந்த வசனம் கண்டிப்பாக உலகத்தாருக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இல்லை, அல்லது பேர் கிறிஸ்துவ சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் கிடையாது. இது புது சிருஷ்டிக்கே குறிதான வசனம். என்னன்னாக்கா, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம படிச்சுட்டு, அதோட விடை தெரியாம, அந்த ஆன்சர் தெரியாம நம்ம முடிப்போம்.
அதோடைய ஆன்சர் எங்க வருதுனாக்கா, தொடர்ந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வச்சிருக்கிறார் தேவன். ஏன் சகலமும் நமக்கு நன்மைனாக்கா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புரிதல் தான் நமக்கு தேவை. என்னன்னாக்கா, ஏன் and we know all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. Everything is good for us because we love God. Why அப்படின்னு கேள்விப்பட்டாக்கா, அடுத்த வசனத்தில் தான் இருக்குது. For whom he did foreknow, he also did the predestinate to the conform to the image of his son, that he might be the firstborn among all many brethren. அப்போ ஏன் சகலமும் நமக்கு நன்மைனாக்கா, நாம ஒவ்வொரு நாளும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் வளர வேண்டும். இதுக்கு என்ன பண்றாருன்னா, தேவன் அவருடைய நேர்பார்வையில சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அகற்றுவார், நறுக்குவார், ஒட்ட வைப்பார். எல்லாம் எதுக்குனாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா குமாரின் சாயலாக மாறுவதற்கு. By little we have to grow to the image of Christ. இதுதான் இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் நம்மை நேர்பார்வையாக நாம் பெற்றிருக்கிற ஸ்லாக்கத்தில் நன்மை என்னன்னாக்கா, குமாரனுடைய சாயலாக மாற வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கிறிஸ்துவின் சாயலாக ஒருவேளை நாம் வாழ தவறிவிட்டால் அதற்கே உரிதான சில சிக்ஷைகள், சில கஷ்டங்கள், அது மாம்ச பலவீனமாக கூட இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமான சில கஷ்டங்கள் இருக்கலாம். தேவன் நேரடியாக நமக்கு அந்த கஷ்டங்களை அனுபவிப்பார். He will permit. அப்ப எதுக்கு கிறிஸ்துவின் சாயலாக உருவாக வேண்டும். இதுதான் முதல் காரியம். இந்த ஊமை வழியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா, தெய்வீக ஒழுங்குமுறை பார்த்துட்டோம். அப்ப ரெண்டாவது காரியம் என்னன்னாக்கா, கொடி. இந்த கொடி ஒருபோதும் தனித்து செயல்படக்கூடாது. நல்லா கவனிங்க. செடி இல்லைனாக்கா கொடி இல்லை. அப்படி என்றால் இந்த செடியோடு எப்போதும் கொடி நிலைத்திருக்க வேண்டும். கொடிகள் தனியாக இருந்தாக்கா அது கனி கொடுக்க முடியாது. செடியோடு கொடி நிலைத்திருக்க வேண்டும். இதுக்கு வசனம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது எப்படி நம்ம பார்க்கணாக்கா, எப்போதும் அந்த செடியை சார்ந்து தான் இந்த கொடி இருக்கணும். செடியை மட்டும் தான் நம்ப வேண்டும். செடி தான் அந்த கொடிக்கு ஜீவன். அப்போ ஒருவேளை கொடி தானாக கனி கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டாக்கா, யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகள், எத்தனை சகோதரர்கள் கேரக்டர் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்ல இந்த ஒரு கனி ஃப்ரூட் பத்தி பேசாம எந்த கேரக்டர் சப்ஜெக்ட் எடுத்ததில்லை. ஆனா என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம்னாக்கா, நம்ம வந்துட்டு செடி கூட இருந்தா தான் கொடி கனி கொடுக்க முடியும். அதாவது ரொம்ப எளிமையா சொல்லிட்டாக்கா, கர்த்தர் இயேசு கூட இருந்தா தான் சபை கனி கொடுக்க முடியும். தானாகவே கனி கொடுக்க முடியாது, இயலாது.
எந்த அளவுக்கு செடியோட நிலைத்திருந்தால் மட்டுமே கனி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாக்கா, ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னாக்கா, நிலைத்திருங்கள். சகோதரி வாசித்தாங்கள, தமிழ்ல நிலைத்திருங்கள், ஆங்கிலத்தில் அபைடு. அப்போ கிட்டத்தட்ட யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள், இந்த நிலைத்திருங்கள் அபைடு என்ற வார்த்தை 12 முறை வருது, 12 டைம்ஸ். அப்ப நிலைத்திருங்கள், செடியோடு கொடி நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சபை நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நிலைத்திருங்கள்னா என்ன? இன் வாட் we have to abide, that is very important. இந்த அபைட்னஸ் இல்லைனாக்கா, இந்த நிலைத்திருக்கல் இல்லைனாக்கா நம்ம கண்ணி கொடுக்க முடியாது. தட் இஸ் a condition. அப்ப நிலைத்திருக்கணும்னாக்கா எதுல நிலைத்திருக்க வேணும்னாக்கா, முதல் பாயிண்ட், நீங்க எவ்வளவுதான் கேரக்டர் சப்ஜெக்ட் எடுத்தா கூட அதுல ஃப்ரூட் கொடுனாக்கா எந்த ஃப்ரூட்டும் வராது, எந்த கனியும் வராது. ஆனா கண்டிஷன் இருக்குது. ஒரு கிறிஸ்துவன் புது சிருஷ்டி கனி கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்க வேண்டும். அப்ப எதுல நிலைத்திருக்க வேணும்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருக்க வேண்டும். If you want to bear a fruit, you have to abide in Christ doctrine. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, துக்ககரமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த உபதேசம் எனக்கு வேணும், இந்த உபதேசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனுஷனுடைய பார்வையில பிரிச்சாக்கா கர்த்தர் இயேசுவோடு நாம் நிலைத்திருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாக தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா உபதேசத்திலும் நாம் அத்திப்படியாக இருக்க வேண்டும். There is no choice. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப முதல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது எதுல நிலைத்திருக்க வேண்டும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிந்தை நம்மில் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களில் இருக்க கடவுது. Let this mind be in you which was also in Christ. அப்ப எப்படின்னாக்கா, சில பேர் சொல்லுவாங்க மைண்ட் ரீடிங், பிரதர் இதை நினைச்சிருக்கிறாரு, நான் ஆமா பிரதர் அதான் நினைச்சேன். அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஒரு மனசுல இருந்துச்சோ அதே சிந்தை தான் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நம்பர் 1 பார்த்துட்டோம், கிறிஸ்துடைய உபதேசத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துடைய சிந்தையில நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். The foundation of our Lord Jesus Christ. அப்போ கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் அவர் நம்மை பிடித்திருப்பார். கிறிஸ்துவினால் நிலைத்திருக்காவிட்டால் நம்மை விட்டு விடுவார். This is the condition. உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஒரு நாள் சூசை மரியாள் கர்த்தர் இயேசுவை 12 வயதுல ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க யார் மிஸ் ஆயிட்டாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் இருந்துட்டாரு. ஆனா மரியாளும் சூசை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை வித்துட்டு அவங்க வந்துட்டாங்க. கூட்டிட்டு போகும்போது ஒன்னா கூட்டிட்டு போனாங்க, மிஸ் பண்ணது இவங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் இருந்தார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கூட கிறிஸ்து அவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறார். ஆனா என்ன நடக்குதுன்னா, நாமத்தான் பல வேளையில அவர் கையை விட்டு விலகி விடுகின்றோம். எங்க போயிடுறோம்னாக்கா, உலகத்துக்கு போயிடுறோம், மற்றவர்களாக மாறி விடுகின்றோம், பல தேவையற்ற காரியங்களை நம்ம சம்பாஷிக்கிறோம். கர்த்தர் இயேசு நமக்கு ரொம்ப எளிமையா கற்றுத்தந்த உபதேசத்தை நாம் கை கொள்ளாமல் விசுவாசிக்காமல் நம்ம அவரை விட்டு விலகி எங்கேயோ போயிடுறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவை இழக்காமல், ஆண்டவராகிய இயேசுவை தொலைக்காமல் இருக்கணும்னாக்கா நாம் என்ன செய்ய வேண்டும்னாக்கா, இதுதான் நம்ம தியானிக்க போகின்றோம். அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி பற்றி கொள்ள வேண்டும்னாக்கா, தோட்டக்காரர்
அந்த செடி வளர்க்கும் போது ஒரு குச்சி வைப்பார், ஸ்டிக் வைக்குவார். எதுக்கு அந்த குச்சினாக்கா, அந்த செடியோட கொடி அந்த குச்சை சார்ந்து, அந்த ஸ்டிக்கை சார்ந்து வளர வேண்டும். ஆனா இந்த கொடியுடைய தன்மை என்னன்னாக்கா, அந்த குச்சை விட்டு விலகி வேற ஏதாவது ஒரு சவுறு வால் இருந்துச்சுன்னா அதை சார்ந்து அது மேல அப்படியே படைஞ்சு போயிடும். ஆனாக்கா தோட்டக்காரருடைய எண்ணம் என்னன்னாக்கா, அந்த கொடி அந்த குச்சியோட வளைந்து அது வளர வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப தோட்டக்காரருடைய நோக்கம் என்னன்னாக்கா, அந்த குச்சியோட பிணைந்து வளர வேண்டும், அந்த குச்சியோட இணைந்து வளர வேண்டும். அந்த குச்சினா என்ன? அதான் மெயின் பாயிண்ட். உண்மையான உபதேசம், த பியூர் டாக்டரின். வேறு ஏதாவது சார்ந்து போகுது, ஒருவேளை அந்த குச்சை விட்டுட்டு செவுத்துலயே சார்ந்து போகுதுனாக்கா, அந்த கொடி எதை சார்ந்து போகின்றதுனாக்கா, துர்உபதேசம், பாரம்பரியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு என்ன பாடம்னாக்கா, தேவன் நமக்கு குச்சி என்கின்ற உண்மையான உபதேசத்தை மட்டும் கொடுத்திருக்கிறார், அதை மட்டும் நீ சார்ந்திருங்க. ஒருவேளை அந்த குச்சை விட்டு வேற ஏதாவது சார்ந்து போயிட்டா அது துர்உபதேசம், பாரம்பரியம். இது சிக்கி கொண்டால் ஒரு நாளைக்கு என்ன பண்றாருனாக்கா, அதுதான் ப்ரூனிங்ன்றோம், கட் செய்திருவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ரொம்ப முக்கியம் அண்ட் ரொம்ப அவசியம் என்னங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உபதேசத்துல நிக்கணும். அவர் நமக்கு சில ஸ்லாக்கியங்கள் வைத்திருக்கிறார், அதற்காக சில வாய்ப்புகள் கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப விசேஷமாக இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னாக்கா, நிலைத்திருக்க வேண்டும். அந்த குச்சி தான் உண்மையான உபதேசம். இப்ப சபையில வெவ்வேறு ஊழியங்கள் இருக்கின்றது. மூப்பர்களுடைய ஊழியம் இருக்கின்றது, சுவிசேஷர்களுடைய ஊழியம் இருக்கின்றது, ஷெப்பர்ட், என்ன ஷெப்பர்ட் புரியலையே எனக்கு, இல்லைங்களா, அதனுடைய ஊழியங்கள் இருக்கின்றது, இல்லைங்களா. அப்போ மூப்பர் அவருடைய ஊழியம் சபையில எப்படி இருக்க வேண்டும்னாக்கா, முதலாவதாக அந்த மூப்பர், ரொம்ப எளிமையா சொல்லிட்டா மூப்பர் எல்லாம் வேண்டாங்க, யாரெல்லாம் சபையை பக்தி விருத்திக்குரியான காரியங்களை நடத்துகின்றாரோ அவர்கள் பிரதானமாக இந்த குச்சியை சார்ந்திருக்க வேண்டும், இந்த உபதேசத்தில் சார்ந்திருக்க வேண்டும். ரொம்ப எளிமை. 52 சப்ஜெக்ட் நல்லா புரிந்து இருக்க வேண்டும். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர் தெளிவு இருக்க வேண்டும். அவர் தான் மூப்பர். அதே நேரத்தில் சுவிசேஷகர், இவாஞ்சலிசம் என்னன்னாக்கா, இவங்க முக்கியமாக கையாள்கின்ற பாடம் எதுவென்றால் அந்த உபதேசம் மட்டும்தான். நம்ம பாஷையில சொல்லிட்டா பேசிக் சப்ஜெக்ட்ஸ். இவங்க கூட இவாஞ்சலிசம் வேலை செய்யணும். இன்னொன்று ஷெப்பர்ட், மெய்ப்பர், நல்லாயன். இவரு சபையில் எப்படி இருக்கணும்னாக்கா, ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட், இஸ் ஏ குட் ஃபோர்காஸ்டர். அதாவது சபையில ஒரு 6 மாதத்துக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு துருபதேசம் சபைக்குள்ள வரும், அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி சபையை மந்தையை மேய்க்க வேண்டும். அன்னைக்கு தாவீது அப்படித்தானே மேய்ச்சாரு, சிங்கக்குட்டிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு, சிங்கத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு ஆட்டுக்குட்டிகளை காப்பாத்தினார் இல்லையா, அதே தான் ஷெப்பர்ட் வேலை. இன்னைக்கு இஸ் a குட் ஃபோர்காஸ்டர் தட் எனிதிங், ஆட்டுக்குட்டி போர்த்திய ஓநாய்கள், தோலை போட்ட ஓநாய்கள் சபைக்குள்ள வரும். அது வந்துட்டு மூப்பர்கள் இல்லைங்களா, இவாஞ்சலிசம் அல்லது ஷெப்பர்ட், இது எனக்கு தெரியாது அப்படின்னு கை கழுவிட முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த எக்லீஷியா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எக்லீஷியா இருந்தா மட்டும் சபையை நடத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த தேவன் நமக்கு ஒரு வட்டம் கொடுத்திருக்கிறார், ரொம்ப முக்கியம். என்ன அது வட்டம்னாக்கா,
அதுதான் அந்த வட்டத்துல தான் செயல்படுகிறது தேவனுடைய முழு ஆசீர்வாதம், தேவனுடைய பரிசுத்த ஆவி. ஒருவேளை இந்த வட்டம், இந்த குச்சி நம்ம விட்டு சென்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். தேவன் பல விதமான ஸ்லாக்கியத்தை கொடுப்பார், அதை இழந்து விடுவோம். தேவன் சில வாய்ப்புகள் கொடுப்பார், கடைசியாக தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை எடுத்து போட்டுவார், ஸ்டாப் பண்ணிடுவார். அப்போ ஸ்டாப் செய்துட்டாக்கா எல்லா விதமான ஆசீர்வாதம் நாம் இழந்து விடுவோம். சோ இது ரொம்ப முக்கியம். கொடி அந்த குச்சை சார்ந்து இருக்க வேண்டும். வேறு ஒன்றை பற்றி கொண்டால் தேவன் அந்த கொடியை கட் செய்து விடுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இது இரண்டாவது காரியம். இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு இந்த புரிதல் இருக்கும்னு நான் நம்புறேன், அன்பார்ந்த சகோதர சகோதரி. மூணாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, முதல்ல எதற்கு இந்த தோட்டக்காரர் கொடி செடியோடு எதற்கு இணைந்து இருக்க வேண்டும்? மூணாவது, எதற்காக அந்த செடியிலிருந்து ஜீவன் கொடிக்கு போய்கொண்டிருக்கிறது? அந்த கொடி கிட்ட எது எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டாக்கா ஃபைனலா கனிகள் தான். அப்ப நான் சொல்லிட்டேன், யார் ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க முடியாதுன்னு. அப்ப யார் ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிட்ட அந்த உபதேசத்தை கை கொள்ளாமல், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரியாமல் கனி கொடுக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாவே கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகாது. அப்படி அது சாத்தியம்னாக்கா இந்த வசனம் பொய்யாயிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவுசெய்து கூர்ந்து கேளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று போல நீங்களும், யாருங்க பேசுற நானும் சரி கேட்கிற நீங்களும், என்னில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர் சொல்லிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ உதாரணத்துக்கு கனி ஆரஞ்சு பழம் இருக்கிறோம். அப்போ தோட்டக்காரர் ஒரு ஆரஞ்சு செடி ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கி நெட்டுறார், தோட்டத்தில் வைக்கிறார். பல வருஷத்துக்கு அதற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்துறார், எல்லா விதமான பாதுகாப்பு கொடுக்கிறார். எதற்கு அந்த ஆரஞ்சு மரம் வளருது? வாட் இஸ் த பர்பஸ் பார்க்கும்போது, வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும்னு சொன்னதுனால வளர்க்கிறோமா? அல்லது மரம் நல்லா வளர்ந்து அதுக்கு நிழல் கொடுக்குதுன்னு வளர்க்கிறோமா? இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரஞ்சு பழம் கொடுக்கணும், கனி கொடுக்கணும், ஒரே நோக்கம். அப்படியே தேவன் நம்மை கூட மாபெரும் அழைப்புக்குள் அழைத்திருக்கிறார். கிருபையாக நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்குள் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்குள் அநேக ரகசியங்கள் சகோதரர்கள் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் யார் என்று கூட நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதோட கூட கிருபையாக வாரத்தில் பல நாட்கள் சபை கூடுதல் ஏற்படுத்தியிருக்கிறார். அநேக பலியின் ஜீவங்கள் சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவ தியானம், ஜெபம், இதெல்லாம் எதற்குனாக்கா காரணம் ஒரே காரணம் தான், ஒன்லி ஒன் பர்பஸ். என்ன அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமார் என்று பாராமலும் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Why all these things? Blessing upon the blessing. Why God has given naka? The one and only reason is Romans 8:32, he that spared not his own son, but delivered him up for us all, how shall he not be with him also freely give us all things? கிருபையாக எல்லாத்தையும் நம்ம கொடுத்தார். எதுக்காக?
வாட் இஸ் த பர்பஸ்? எந்த நோக்கத்துக்காக? பாருங்க, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். இது ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஐசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 53 verse 5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கின்றோம். என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். இஸ் இன்னோசன்ட், இஸ் ரைச்சஸ்னஸ். என்னுடைய அக்கிரமத்துக்காக அவரை நொறுக்கப்பட்டார். அவர் தழும்புகளால நான் குணமான. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, கல்வாரி மலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் போது அவர் அங்க கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னாக்கா, லிட்ரலா பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை கைவிட்டுட்டார். யாருக்காக? நமக்காக, சபை மக்களுக்காக. அவருடைய சொந்த குமாரனை கிறிஸ்து பல பாடுகள் பட்டார், அவமானங்களை சந்தித்தார், பிரயாசம் மார்க் செய்தாங்க. கிறிஸ்து படும்போது தேவன் முகத்தை மடித்து கொண்டார். காரணம், நம்மை நேசித்தார். என் தேவன் என்னை நேசித்தார். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு எப்பேற்பட்டது, எவ்வளோ பெருசு. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒரே காரணத்தினால்தான் அவருடைய பிள்ளையை கொடுத்துட்டார். ஏன் அன்னைக்கு கொடுத்தாருனாக்கா, என் மேல விசுவாசம் வச்சிருக்கிறார், உங்க மேல விசுவாசம் வச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஏற்ற காலத்துல என்னுடைய பிள்ளைகள் கனி கொடுப்பாங்க. சரி, கனி கனி கனின்றமே, கனி என்றால் என்ன? So many times whenever we test the character development, we come across this very word so called as fruit. What do you mean by fruit? கனினா என்ன? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The Gospel of John chapter 15 verse 9. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கின்றேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இங்கதான் நிலைத்திருங்கள் வருது, அபைட். அப்போ கனி என்னக்கா, என்னுடைய அன்பில நீ நிலைத்திருங்கள். அப்போ அன்புன்னு சொல்லிட்டாக்கா, ஆரஞ்சு பழத்தை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, தோலை உரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 9 சொலைகள் இருக்கும். அந்த 9 சொலையில நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு சித்தம் இருந்தால் அடுத்த நம்ம ஸ்டடியில, பைபிள் ஸ்டடியில இந்த 9 ஆவின் கனிகள், 9 fruit of spirit குறித்தான விஷயத்தை நம்ம தியானிக்கலாம். நிறைய பேர் பொதுவாக என்ன நினைச்சிருக்காங்கனாக்கா, ஆவின் கனினால கேரக்டர் டெவலப்மெண்ட்னு. அப்படி அல்ல. இந்த 9 கனி அதுல உள் அடங்கி இருக்கிறது உபதேசம். பாருங்க, அன்புன்னு எடுத்துட்டாக்கா பார்க்கலாம், தேவனுக்கு சித்தம் இருந்தால் பார்க்க போகலாம். அன்புனா எல்லா அன்பும் ஒரே அன்பு இல்லை. அகெயின் அதுல உபதேசம் அடங்கி இருக்கிறது. என்ன உபதேசம் பிரதர்னா, அகாப்பே அன்பு இருக்குது, பிலிதெல்பியா அன்பு இருக்குது. ரெண்டும் ஒண்ணா? பார்க்கலாம். அகாப்பே அன்புன்றா என்ன, பிலிதெல்பியா அன்புனா என்ன? தேவனுக்கு சித்தம் இருந்தால் தியானிக்கலாம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்ப அன்பு என்ற ஒரு ஆரஞ்சு பழத்துல அது உள்ள அடங்கி இருக்கிறது 9 சொலைகள். என்ன அந்த 9 சொலைகள் பார்க்கும்போது வாசிக்கலாம். வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பரிச்சயமான வசனம் தான். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அன்பில் எத்தனை குணலட்சங்கள் நம்ம இருக்கிறது பார்த்தோம். பாருங்க, பிதாவாகிய தேவன் பரிபூர்ணர்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணர், நாம அபூர்ணர். we are imperfect. கண்டிப்பா இந்த 9 கனி தேவன் நம்மகிட்ட 100% எதிர்பார்க்கிறது இல்லை. ஆனா என்னன்னாக்கா நம்மளுடைய தேவன், அதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு கிருபையும் சத்தியம் வந்துச்சு. அவர் நம்மகிட்ட என்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீ 5% காமிச்சிருப்பா, இது 95% நான் கிருபை கொடுத்துட்றேன்ற. 5% நீ வளரு, 5% வளர நீ பிரயாசம் எடு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வளர்ச்சியை தான் நம்ம கேட்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், Gospel of Matthew chapter 13 verse 8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தருது. God is not expecting the 100% of fruitage or 60 or 30. உன்னால எவ்வளவு முடித கொடுப்பா. அன்பார்ந்த சகோதர சகோதரி, நமக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார்? ஒரு நாள் எதுவுமே இல்லாத இருந்தோம், அதான் உண்மை. அவர் கிருபையினால அவரே தேவனையே கொடுத்துட்டார். அவருடைய ஒரே பேரான மகன் கர்த்தர் இயேசு கொடுத்துட்டார். எந்த ஒரு அடிப்படையான உபதேசம் தெரியாத நிலையில சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அதோட கூட அந்நாளில், அது அனுதின கிறிஸ்துவ ஜீவித்துல சபை கூடுதல் கொடுத்திருக்கிறார். வாய்ப்புகள் கிடைக்கும் போது அநேக பலி ஜீவியம் செய்யறதுக்கு நம்முடைய பலி அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை கொடுக்கிறார். பல நேரத்தில் தேவ தியானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஜெபம் செய்யறதுக்கு ஸ்லாக்கியம் பாக்கியத்தம் கொடுக்கிறார். இப்போ ஒரு கேள்வி என்னக்கா, இதெல்லாம் நமக்கு எதற்கு கொடுக்கிறார் தேவனாக்கா? ரொம்ப ரொம்ப எளிமையா சிம்பிளா என்னுடைய சகோதர சகோதரிட்ட நான் பேசுறேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறேன். இதெல்லாம் எனக்கு எதுக்கு கொடுக்குறாருன்னா, நான் ஒரு பெரிய பிரசங்க ஆகணும் வேணும்னு கொடுக்குறாரா? நான் பெரிய பலியின் ஜீவியம் செய்வதற்கு கொடுக்குறாரா? இல்லை எந்த வசனம் கேட்டால் கூட டக்கு டக்குன்னு வேதத்தில் எடுத்து காட்டுறதுக்கு கொடுக்குறாரா? இந்த எந்த வசனம் கேட்டால் கூட அதோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்குறாரா? இதெல்லாம் தேவை இல்லை, நான் சொல்லலை. இதை உதாசனப்படுத்தலை. இதை உதாசனப்படுத்தினாக்கா சபை பக்தி விருத்தி உண்டாகாது. அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவனுடைய குண லட்சணத்தில் நாம் பெருக வேண்டும். சகோதரர் மத்தியில நான் ஏதாவது நான் சொன்னா என்னுடைய சகோதர சகோதரி கிட்ட பொறுமையா காது கொடுத்து கேட்கணும். அதுதாங்க உண்மையான சகிப்புத்தன்மை. ஃபார்பேரிங் ஒன் அண்ட் அதர் என்ன, நீ என்னன்னா சொல்லுப்பா, நான் அதை கேட்கவே மாட்டேன், அது மேல எனக்கு விசுவாசமே இல்லை. அவர் கத்துவார்ப்பா அந்த உபதேசம் முக்கியம்னு, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு முயற்சி இல்லை. அவங்க சீல் போட்டு அப்படி ஒதுக்கி வச்சிருவாங்க. இவர்னா இவர் தான், இவரெல்லாம் இதெல்லாம் கேட்பார். அது இல்லைங்க சகிப்புத்தன்மை. தட் இஸ் நாட் த ஃபார்பேரிங் ஆஃப் ஒன் அண்ட் அதர். வாசிக்கலாம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரைக்கொருவர் தாங்கி. நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா அன்பு, லவ். how love has been expressed நாக்கா, ஒருத்தர் அன்பு காட்டினா அதுக்கு முன்னாடி இருக்குது மிகுந்த மனத்தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும். அப்பதான் அன்புல ஒரு தாங்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். forgive and forget. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுப்பது, அதுதான் குணலட்சணம் காட்டுது. கனி கொடுக்காமல் நாம் எதுவும் செய்தாலும்
பிதாவுடைய மகிமையை அடைய முடியாது. கனி கொடுக்காமல் நாம் எதையும் செய்தாலும் எல்லாமே வேஸ்ட். சபை கூடுதல் வேஸ்ட், கான்சிகரேஷன் டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். வாசிக்கலாம் வசனம், யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ கனி கொடுக்கலனாக்கா அறுத்து போடுவார், அது 2வது பட்சம், அது நம்ம வேண்டாம். ஆனா கனி கொடுக்கணும்னு ஒரு மனசு, ஒரு உத்வேகம், ஒரு முயற்சி இருந்துட்டாக்கா அப்போ அப்படிப்பட்டவரை சுத்தம் செய்கிறார், ப்ரூனிங் ப்ரோசஸ் பண்றார். ஆனா நம்ம பல நேரத்தில் என்ன பண்றோம்னாக்கா, அவர் சுத்தம் செய்யறதுக்கு வந்தாக்கா நாம் இடம் கொடுப்பதில்லை. மாறாக எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவர் வந்துட்டார்னா வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்னும் கூட நம்முடைய ஆவியின் ஜீவியத்தில் இப்படிப்பட்ட குணலட்சணத்தை வளர்ந்து இருக்கிறதா? ஒரு அளவுகோல் ஸ்கேல் வைத்து நம்ம பார்க்கணும். அந்த பிரதர் அப்படி, இந்த சகோதரி இப்படி, அப்படி இல்லைங்க. லெட் அஸ் எக்ஸாமின் மை செல்ஃப். என்னை நானே பரிசுத்தம் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பார்க்கணும். பிரதர், இந்த பிரதர் இந்த உபதேசத்தில் இருக்காரு, இவரை ஃபாலோ பண்ணலாமா? இல்ல அந்த பிரதர் அந்த மாறுபாடான உபதேசத்தில் இருக்கிறாரு, அவரை ஃபாலோ பண்ணாமா? இன்னைக்கு எந்த அவன நிலைனாக்கா, சபைக்குள்ளவே அந்தந்த சகோதரர்களை பிரிச்சுட்டு அவங்களுடைய கொள்கைகள் மாறாக போயிடுறாங்க. ஆனா நம்முடைய ஸ்கேல், நம்முடைய ஸ்டாண்டர்ட், நம்முடைய அளவுகோல் யாராகத்தான் இருக்கணும்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எபிரியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோகுகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ தேவனுடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 39 ஓமையில கடைசி ஓமை, திராட்சை செடித்தான ஓமையை நாம் பார்த்தோம். இதுல 3 முக்கியமான காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். 1, தெய்வீக ஒழுங்குமுறை. 2வது, சபை உண்மையான உபதேசத்தை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். 3வது, கேட்ட உபதேசத்துக்கு ஏற்ப மிகுந்த கனிகளை அல்லது நல்ல குணலட்சணங்களை கொடுக்க தேவன் நம்மத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன்.